ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சமீப காலகட்டத்தில் மலையாளம் படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. பிரம்மயுகம் அடுத்ததாக ஒரு மலையாளம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற படங்களை நம்ம பார்ப்போம். இந்த படம் ரீல்ஸில் ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு இருக்குதுங்க, வாராய் தாராய் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கை கொடுத்துருந்தாங்க. அப்படி என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷங்கள் சேஷம். வினீத் ஸ்ரீனிவாசன் டைரக்ட் பண்ணி ஹிருதயம் படத்திலேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு நடிகர் மோகன்லால் அவருடைய மகனான பிரணவ் அவருடைய அடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். வீணுன்றவர் அவர் ஸ்டடீஸில் வீக்காக இருக்கிறாரு. இவருக்கு சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்கிறாரு. ட்ராமாவில் மியூசிக் பண்ணுற ஒரு நபரை தேடி போகிறாரு. அவரோட பேர் முரளி. ஒரு கட்டத்தில் முரளி மூலியமாக இவருக்கு சென்னை போய் நம்ம சான்ஸ் தேடலாம் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்குது. அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெயினில் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற பேஷனோடு இருக்கிறவருக்கு முரளி மூலயமா வீணுக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்படி சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, தொடர்ந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா, இல்லை ஏதாவது பிரிவுகள் இவங்க சந்திக்கிறாங்களா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. நம்மள நிறைய பேர்த்துக்கு ஒரு படத்தை எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி எப்படி படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நல்லா ஆழமாக சொல்ல வராங்க. சினிமாவில் பேஷனாக இருக்கக்கூடிய ரெண்டு நபர், ஒருத்தர் முரளி, இன்னொருத்தர் வேணு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சினிமாவில் என்ட்ரி ஆகுறாங்க, அது எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நல்லா அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற பேஷனோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்குது, ஃப்ரெண்டு மூலயமா சான்ஸ் கிடைக்கும், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்காத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த சினிமாவில் எக்கச்சக்க பேர் நான் டைரக்டர் ஆகணும், நான் ஒரு நடிகர் ஆகணும், நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர் எக்ஸெட்ரா, ஸோ இதெல்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு எமோஷனல் கனெக்டை இந்த படம் கொடுக்கும். அம்ரித் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்தில் பேச வேண்டியது. வினீத் ஸ்ரீனிவாசனுடைய ஸ்க்ரீன் பிளே, பொதுவாகவே இந்த பயோபிக் மூவியில் ஒரு கனவோடு இருக்கிற ஒரு நபரை பற்றி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் போகும் இல்லையா. ஆனால் அந்த ஸ்லோவாக போகிற இடங்களில் அம்ரித் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நம்மளை என்கேஜாக கொண்டுட்டு போயிருக்கு. ஞாபகம் அப்படின்ற ஒரு பாட்டு, அதாவது ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு மூலியமாக தான் நிறைய பேர் அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பே வரும். அப்படி ஒரு பாட்டை ஞாபகம் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் கிடையாதுங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான பாண்டாக இருக்கும், அவங்க எப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றத அந்த ஒரு பாட்டு மூலயமா அழகாக டைரக்டர் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஹில் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஆகட்டும், இல்லை இவங்களுடைய இன்ட்ரடியூஸ் ஒவ்வொரு ஆங்கிளும் வச்சது, ஒரு சில இடங்கள்லாம் சினிமாட்டோகிராஃபர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கல்யாண் பிரியதர்ஷினியை பொறுத்த வரைக்கும், அதாவது பிரணவ் அண்ட் கல்யாண் பிரியதர்ஷினி ரெண்டு பேரும் ஒரு புக்கு மூலயமா அவங்க மீட் ஆகிக்குவாங்க. கல்யாண் பிரியதர்ஷினி அவங்க ஃபர்ஸ்ட் இயராக இருக்கிறாங்க. இவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற பேஷனோடு இருக்கக்கூடிய பிரணவ், அவருக்கு ரவீந்திரநாத் தாகூர் புக்ஸ் அப்படின்னா பிடிக்கும். ஸோ அந்த ஒரு புக் எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுனால கல்யாண் பிரியதர்ஷினி மூலயமா புக் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்க முடியாது இல்லையா, ஸோ அவங்க ஒரு லவ் மேபி வரும். ஸோ அதனால் பிரணவுக்கு அவங்க மேலே லவ் வந்தது. ஸோ இது வரைக்கும் தான் அவங்களுடைய அந்த ஒரு போர்ஷனை அழகாக சின்னதாக ரொம்ப வளவலன்னு கொடுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வினீத் ஸ்ரீனிவாசன் அண்ட் நிவின் பாலி ரெண்டு பேரும் அவங்க சின்ன கேரக்டரை பண்ணியிருந்தாங்க. வினீத் ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவராக நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே அந்த வீணு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ மெயினான ஒரு கேரக்டர், அவரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வீணுக்கும் முரளிக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார் வீணுன்றவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு டைரக்டர் ஆகி நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் வீணு அப்படின்ற ஒரு கேரக்டருக்கும். இன்னொரு பக்கம் இந்த முரளின்ற கேரக்டருக்கு வீணுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மளும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருப்பார். ஒரு மியூசிக் டைரக்டர் ஆனாரா இல்லையா அப்படின்றத
படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வினீத் ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் வீணு அண்ட் முரளி 2 பேர்த்தோட கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பிரணவ் மற்றும் தயன் ஸ்ரீனிவாசன் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிவின் பாலி தான் சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அவருக்கும் ஒரு வெயிட்டான சீன், நல்ல ஒரு அழுத்தமான கேரக்டராக கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் என்னதான் இந்த படத்தை நடுவில் அங்கே ஸ்லோவாக கொண்டுட்டு போயிருந்தாலும் கூட படத்தோடைய கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை மலையாளத்தில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.